5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிற்பகல் 3:14 முதல் நாளை காலை 5:53 வரை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து புரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. இந்த நாளுக்கான வழிபாடு இன்றைய சூரிய சக்தி நாளான ஞாயிற்றுக்கிழமையோடு புரட்டாதி நட்சத்திரம் பரிபூர்ணமாக வருவதாக கணக்கு சம்பந்தமான துறைக்கு புரட்டாதி நட்சத்திர தின வழிபாடு மிக மிக உதவி பெறும். கணக்கில் உள்ளவர்கள் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், ஆடிட்டிங். கலியுக குடும்பத்தில் பெற்றோர்களின் முதல் கவலையே தங்கள் பிள்ளைகள், அதுவும் பெண்கள் கணித பாடத்தில் மக்காக இருக்கின்றார்கள் என்பதே ஆகும். கணிதம் என்பது நினைவாற்றலை ஒட்டிய கல்வி. ஆகையால் கணக்கு பாடங்கள் சரியாக வரவில்லை, ஞாபக மறதி, ஞாபக குறைவு என்றும் பொருளாகிவிடுகிறது அல்லவா? ஆகையினால ஆன்மீகத்தில் நினைவாற்றலை நன்முறையில் நல்ல துறைகளில் பயன்படுத்துவதே நினைவு வளத்தை நன்கு மேம்படுத்தும் என நியதிக்கின்றார்கள். மேலும் மனோசக்தி, கபால புல சக்தி, பிராணாயாம சக்தி போன்றவற்றின் சத்சங்கமாக உரைத்து இவை நிலவும் சாதனங்களுடன் பரிபாலிப்பதை சிந்தனா வளத்துறையினர் மேன்மைக்காக உரைக்கின்றார்கள். ஒரு யானைக்கு 1000 மனிதர்களின் ஒரு சர்வ ஆயுளின் 120 ஆண்டுகள் நினைவாற்றலை இறைப்படைப்பு மூலம் சிருஷ்டி துறையில் மகத்தான பரிசாக தேவ ரீதியாக இந்த யானைக்கு அளித்துள்ளனர். ஆகவே யானையின் தரிசனமே பெரும் ஆனந்தத்தை தருவதற்கு காரணம் அதனுடைய ஞாபக சக்திகள் ஆகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ யானையை பார்த்தோன்னு நினைக்கக்கூடாது. இப்ப யானையின் வடிவமே ஞானத்தின் உருவகம். மேலும் யானையின் வடிவமே பிற ஜீவன்களின் அற்புதமான ஆத்ம விசாரத்திற்கும் யோக தியான நிலைகளுக்கும் வழிவகுக்கின்றது. இதனால் தான் யானையை பார்க்கும் போதெல்லாம் வேறு எந்த எண்ண அலைகளும் குறுக்கே ஏற்படாது. நீங்களே யோசித்து பாருங்கள். யானையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனந்த நிலை உண்டாகிறது. கைக்குழந்தை முதல் வயது முதிர்ந்த பெரியவர் வரை அனைவருக்குமே யானை தரிசனம் விவரிக்கவே முடியாத ஒரு வகை உள்ளார்ந்த மனமார்ந்த ஒரு இன்ப சந்தோஷத்தை அளிக்கின்றதல்லவா? ஆகையினால் இதற்கு காரணம் யானையிடம் நிறைந்திருக்கும் ஞான யோக ஆத்ம விசார சக்திகளும் ஆகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி பொருட்கள் இருக்க யானையை கண்டவுடன் மனம் அதன் வடிவிலே அப்படியே லயிக்க காரணம் என்ன? நல்லவர்கள், அலைப்பாயும் மனதுடையவர்கள், கோபக்காரர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள், தீயவர்கள் என யாவருமே யானையை கண்டவுடன் மகிழ்வு கொண்டு அவருடைய எண்ணங்கள் தாமாகவே அடங்கி இந்த யானையின் வடிவத்தில் நிலைப்பதால் சித்தர்கள் யானையின் வடிவை ஆனேஸ்வர வடிவாக, ஞான தீப வடிவாக சிறப்புடன் விளக்கி வருகின்றார்கள். இப்படி புரட்டாதி நட்சத்திரம் ஸ்தலமான தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள ரங்கநாதபுரம் திரு ஆனேஸ்வர ஆலயத்திலே இப்படி புரட்டாதி நட்சத்திர நாளிலே அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜித்தலால் நல்ல அறிவு விருத்திக்கான பலன்களை உடனே பெறலாம். இப்படி நமது காஞ்சி மகா பரமாச்சார் பெரியவாள் சுவாமிகள் ஆனீஸ்வரராக அப்படி ஆனீஸ்வர யோக நிலை பூண்டு தியானித்த அற்புதமான சொல்ல முடியாத சக்தி வாய்ந்த திருத்தலமே ரங்கநாதபுரம். குறிப்பாக ஞாபக சக்தி நன்கு துலங்க வேண்டிய மருத்துவத்துறை, நீதித்துறை, கணக்கு, கல்வித்துறை போன்றவற்றின் சிறப்பாக விளங்க விரும்புபவர்கள் ரங்கநாதபுரம் ஸ்ரீ ஆனீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாதி நட்சத்திர நாளில் வழிபட்டு வருவது மிகவும் விசேஷமானது. மேலும் இது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் முழுவதும் வழிபாட்டு ஸ்தலம். இப்படி மனிதர்களுடைய கபாலத்தில் ஆனீஸ்வர புலம் என்ற ஒரு பகுதி உண்டு. யானை தன் துதிக்கையால் மனிதர்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆனீஸ்வர புலம் என்கின்ற பகுதியில் தான் கபாலத்தை அது துதிக்கையால தொட்டு ஆசீர்வதிக்கும். இது யாருக்கும் தெரியாது. மனித கபாலத்தில் இதில் தான் ஞான புலன் இழைகள் அமைந்து உள்ளது. சதுர்தசி திதி நாட்களில் யானைகளுக்கு தேவையான அளவு நிறைய உணவளித்து
கஜ பூஜை ஆற்றி வழிபடுவது போல புரட்டாதி நட்சத்திர நாளிலும் கஜ பூஜைகளை ஆற்றுவது மிக மிக விசேஷமானது. பிள்ளைகளின் நினைவாற்றல் நல்ல முறையிலே சீர்மை பெற இந்த வழிபாடு உதவும். பொதுவாக இயற்கையாக இறந்த யானையின் தந்தங்களால் ஆன ஆன்மீக சாதனங்கள் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்புடையவை என்று வாத்தியார் சொல்லியிருக்கிறார். தந்தத்திற்காக எந்த யானையும் வதைத்து கொல்லப்பட்ட யானையின் தந்தத்தில் செய்யப்படும் எந்த சாதனங்களும் பலத்த மாரக தோஷங்களை கொண்டு வரும். இப்படி பிள்ளைகளை புரட்டாதி நட்சத்திர நாளிலே யானைகள் இருக்கும் ஆலயங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுடைய கரங்களால் யானைக்கு உணவளிப்பது மிக மிக விசேஷமாகும். இந்த நட்சத்திர நாளிலே தந்தங்களினால் ஆக்கப்பெற்ற இறை வடிவங்களுக்கு இல்லத்தில் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வருவதால் ஞாபக மறதி காரணமாக காணாமல் தொலைந்து போன முக்கியமான பொருட்களோ ரெக்கார்டுகளோ தஸ்தாவேஜுகளோ கிடைப்பதற்கும் இதனால் ஏற்படும் நஷ்டங்கள் நிவர்த்தியாகும். புரட்டாதி நட்சத்திர வழிபாடுகள் மிகவும் உதவும். தொடர்ந்து பார்ப்போம். வாத்தியாருடைய தேன் துளிகள், அமிர்தத்தாரை, அமிர்த யோகமயம் இவையெல்லாம் இன்று பல அடியார்கள் சொல்வதெல்லாம் நமது வாத்தியார் கொடுத்தது தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் எல்லோரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடியேனும் வாத்தியார் சொன்னதையும் அவர் எழுதிய புத்தகத்தையும் பார்த்துத்தான் உங்களுக்கு இவை எடுத்து வெளியில் கொடுக்கிறோம். வேறு எதுவும் நாங்கள் தயாரிக்கவும் முடியாது, தயாரிப்பதும் இல்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் சத்தியம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.